Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம Chole Bhature இல்லாட்டி Chola Puri எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and famous ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துர்க்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் sugar, 1 டேபிள்ஸ்பூன் curd, அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெகுலர் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வந்தாச்சு. ஸோ கொஞ்சமாக எண்ணெயை மேலே தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே விட்டுடலாம். இது ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம சன்னா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 கிராம்பு அப்புறமா 1 காடமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ரெடி ஆயாச்சு. ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி பியூரே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சாச்சு. ஸோ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம சன்னா வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு சன்னாவை 2 கப் தண்ணி அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச சன்னா அப்புறமா 1 கப் அளவுக்கு வேக வச்ச சன்னாவும் மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிரேவி வந்திருக்கு. ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அகெயின் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இப்போ உங்களோட தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா தின் ஷீட்டாக விரிச்சுக்கோங்க. இப்போ இது பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் ஹைலேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பூரியை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விடுங்க. அப்போ நல்லா பபிள் அப் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் நல்லா வேக வைங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தது ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான கிறிஸ்பியான பட்டூரே இல்லாட்டி பூரி ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சன்னா மசாலா கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள்.
ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த சோலா பட்டூரே இல்லாட்டி சோலா பூரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.